ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி பாட்டனி பேலியோ பாட்டனி பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் பார்க்கலன்னா பார்த்துருங்க. நம்ம அந்த டைம் ஸ்கேல், ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் தான் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஏஜோய்க்கு இது எல்லாமே பார்த்தாச்சு, ஆர்கிசோய்க்கு இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலியோசோயிக் ஈரா அப்படின்னு சொல்லுவோம். அது எழுதி வச்சுங்க. இந்த 2 லைன் மட்டும் சரியாக தெரியல, அதை சொல்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பேலியோசோயிக் ஈராவை நம்ம என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த இயர் ஆஃப் ஆன்சியன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, த இயர் ஆஃப் ஆன்சியன்ட் லைஃப் அப்படின்னா இந்த பேலியோசோயிக் ஈராவை சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா 6 மில்லியன் இயர்ஸ் ஏகோ அண்டு கண்டினியூஸ் ஆன் 375 மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் ஹேவ் 6 பீரியட். இதில் எத்தனை பீரியட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பீரியட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேம்பிரியன், ஆர்டோவிசியன், சிலூரியன், டெவோனியன், அதுக்கடுத்து கார்போனிஃபெரஸு, பெர்மியான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இன்னும் ஒரு சில இதில் இந்த கார்போனிஃபெரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்போனிஃபெரஸை சப் டிவிஷனாக 2 இதாக பிரித்து மிசிப்பியன், பென்சில்வேனியன் அப்படின்னு 2 இதாக பிரிப்பாங்க. சரிங்களா, இது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் அந்த மாதிரி இருந்துச்சு, இன்னொரு புக்கில் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படி கூட நீங்கள் தெளிவாக போட்டுங்க. கேம்பிரியன், ஆர்டோவிசியன், சிலூரியன், டெவோனியன், கார்போனிஃபெரஸு, பெர்மியான். கார்போனிஃபெரஸ் 2 இது சேர்ந்தது கூட சொல்லியிருப்பாங்க. மிசிப்பியன் அண்டு பென்சில்வேனியன் சேர்ந்தது தான் கார்போனிஃபெரஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, அதனால் அதையும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. சிம்பிளாக இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காஸ் டிசிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சரிங்களா. சிஓஎஸ் அப்படின்னா காசு, கேம்பிரியான், ஆர்டோவிசியான், சிலூரியான் அப்படிங்கிறது சிஓஎஸ், டிசிபிங்கிறது டெவோனியன், அதுக்கடுத்து கார்போனிஃபெரஸு, பெர்மியான் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேம்பிரியான் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எதுலேருந்து அப்படின்னா 600 மில்லியன்ஸ் to 500 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும். இந்த இயர்ஸ் எல்லாமே வெரி கூலிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்ஜின் ஆஃப் ஆல்கே அக்யூர்ட். சரிங்களா, ஆல்கே எல்லாமே இந்த காலகட்டத்தில் அக்யூர்டாக சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எந்த ஆல்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஆல்கே. சரிங்களா, அதிகப்படியாக ஃபார்ம் மெரைன் ஆல்கே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, டாமினண்ட்டாக அதிகமாக இருந்தது. இந்த பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா மெரைன் ஆல்கே அதிகமாக இருக்கும். த ஃபாசில் ஆஃப் கிரிப்டோஃபைசின் ஆல்கே ரெக்கார்டர். சரிங்களா, கிரிப்டோஃபைசின் ஆல்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து கால்கேரியஸ் ஆல்கே இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபங்கையெல்லாம் ஒரு சில இது என்ன இருக்கும், லைட்டாக ஆர்ஜினேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து செகண்டரியாக இருக்கக்கூடியது ஆர்டோவிசியன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டோவிசியனில் பார்த்திங்க அப்படின்னா இயர்ஸ் பார்த்திங்கன்னா 500 மில்லியன் 435 மில்லியன் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் ஆஃப் ரோடோஃபைட்டா. சரிங்களா, ரோடோஃபைட்டானா நம்ம ரெட் ஆல்கே வரக்கூடியது. இது ஏஜ் ஆஃப் ரோடோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எது அப்படின்னா ஆர்டோவிசியன் பீரியடு. இங்கே பார்த்தீங்கன்னா டாமினன்ட் ஃபார் மெரைன் ஆல்கே அண்டு க்ரீன் ஆல்கே ரெண்டுமே. சரிங்களா, இதுக்கு முன்னாடி சொன்ன பீரியடில் மெரைன் ஆல்கே மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த ஆர்டோவிசியனில் பார்த்தீங்கன்னா மெரைன் ஆல்கேவும் இருக்கும், அதுக்கடுத்து க்ரீன் ஆல்கேவும் நிறையா இருக்கும். அதுக்கடுத்து த ஃபாசில் ஆஃப் கேரா அண்டு ரெட் ஆல்கே இது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கேராவை ப்ளஸ் ரெட் ஆல்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது நோட் பண்ணி வச்சிங்க. சரிங்களா, அதுக்கடுத்து சிலூரியன் அப்படின்னு சொல்லுவோம். சிலூரியன் பீரியடு இது 435 மில்லியன்ஸ் to 395 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏஜ் ஆஃப் மெரைன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம் இந்த இது. அதுக்கடுத்து ஆர்ஜின் ஆஃப் லேண்ட் பிளான்ட் பிரயோஃபைட். சரிங்களா, ஆல்கேக்கு அடுத்து பிரயோஃபைட் என்ன பண்ணியிருக்கோம், அக்கராயிருக்கும். மோஸ்ட்லி டாமினன்ட் ஃபார் கல்கேரியஸ் ஆல்கே. சரிங்களா, கால்சியம் கண்டென்ட் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கல்கரியஸ் ஆல்கே அதிகமாக இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயாட்டம், ப்ரௌன் ஆல்கே, க்ளப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும் டெடோஃபைட்ஸில். சரிங்களா, அண்டு ஹெர்பேசியஸ் மார்ஸ் ஆர் டிஸ்கவர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே சிலூரியன் பீரியடில். அதுக்கடுத்து டெவோனியன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 345 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் ஆஃப் லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, பிரேஃபைட்டுக்கு அடுத்து டெடோஃபைட் இது எல்லாமே லேண்ட் பிளான்ட்டு இது எல்லாமே வரும். ஆரிஜின் ஆஃப் பிரிமிட்டிவ் வாஸ்குலார் லேண்ட் பிளான்ட்ஸ். சரிங்களா, வாஸ்குலார்னாவே நம்ம இங்கே டெடோஃபைட் வந்துடும். லைக் ஆப்சிடா அண்டு சைலர் ஆப்சிடா இது எல்லாமே பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்பீன் ஆப்சிடா, ஃபர்ன்ஸு, லிவர் ஓட்டு, ஹாஸ்டைல்ஸு, அதுக்கடுத்து டெவ்டோஸ்பெர்மல்ஸு இந்த இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. ஏஜ் ஆஃப் ஏர்லி லேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே நிக்நேம் மாதிரி அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. கொஸ்டினில் கேட்டுருந்தா எப்படி கேட்பாங்கன்னா ஏஜ் ஆஃப் ஏர்லி லேண்ட் பிளான்ஸ்னால் எந்த பீரியட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏஜ் ஆஃப் டெடோஃபைட். சரிங்களா, அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஏஜ் ஆஃப் டெடோஃபைட் அப்படின்னா எந்த பீரியட் அப்படின்னு கேட்பாங்க. அது எதில் வருது அப்படின்னு கேட்பாங்க. அதையும் என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
கார்போனிஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கோல் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கார்போனிஃபெரஸ்லேயே இந்த 2 இதுவும் வந்து என்ன பண்ணும் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. மிசிப்பியன் அண்டு பென்சில்வேனியன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசிப்பியனில் பார்த்தீங்கன்னா கோல் பெட்டு அதிகமாக இருந்திருக்கலாம். நிலக்கரி அந்த இது சொல்ல பார்த்தீங்கன்னா அது கோல் பெட்ஸ் வேர் டிஸ்கவர்டு. ட்ரீ லைக்கோபோட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கோல் பேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. லோவர் ஜிம்னோஸ்பம் வந்து என்ன இருக்குது ஆரிஜின் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஏஜ் ஆஃப் லைக்கோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பென்சில்வேனியனில் பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் ஆஃப் மாசஸ் சரிங்க. மாசஸ் வந்து அதிகமாக இருந்தால் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கார்டடேல்ட் அண்டு டெர்டோஸ்பெர்மல்ஸ் வேர் ப்ரிடாமினன்ட் ராக் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீடு ஃபர்ன் இது எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். லெப்டோடென்ட்ரான் டாமினண்ட்டாக இந்த இடத்துல இருந்ததாக சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெர்மியான் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்மியான் பீரியட் பார்த்தீங்கன்னா டெர்டோஃபைட் அண்டு ப்ரிமிட்டிவ் ஜிம்னோஸ்பம் வந்து என்ன இருக்குது ஃபார்ம்ட் ஆகிருக்கும். ஃபாசில் ஆஃப் ஜிங்கோயல்ஸ் அண்டு ப்ரிமிட்டிவ் கோனிஃபெரல்ஸ் இது எல்லாமே இருக்கும். எவர்கிரீன் பிளான்ட் வந்து குறைஞ்சதாக சொல்லியிருப்பாங்க. டெசிடியஸ் பிளான்ட் வந்து அதிகம் வெடிச்சுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. இதுதான் வந்து என்னது மீசோசோய்கீராவுக்கு அடுத்து இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மீசோசோய்கீரா சரிங்களா. இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா பேலேசோய்கீரா. அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீசோசோய்கீரா. மீசோசோய்கீரா பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் வந்து 3 பிரிவாக நம்ம பிரிப்போம் சரிங்களா. ட்ரையாசிக்கு, அதுக்கடுத்து ஜுராசிக்கு, அதுக்கடுத்து கிரிட்டேசியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாமே அடுத்தடுத்து பார்ப்போம். ஜீனோசோய்கீரா அப்படிங்கிறது எல்லாமே ஏன்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.